வணக்கம் நண்பர்களே. சுபாஷ் சந்திர போஸ் அவரது ஓவியங்கள் உலகை கவர்ந்தன. காதலால் உந்தப்பட்ட அவரது கலை என்றென்றும் நினைவில் நிற்கும். ஒரு காலத்தில் சுபாஷ் சந்திர போஸ் சிறையில் போராடினார். அவரது போராட்டம் இந்தியாவின் விடுதலையை ஏற்படுத்தியது. நம் நாட்டின் சுதந்திரம் அவரின் தியாகத்தால் கிடைத்தது. சுபாஷ் சந்திர போஸ் விமானத்தில் ஒரு ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டார். அவரது தப்பித்தல் இன்றும் மர்மமாகவே உள்ளது. ஆனால் அவரது தைரியம் வரலாற்றில் இடம் பிடித்தது. அந்த காலத்தில் சுபாஷ் சந்திர போஸ் வஞ்சகத்துக்கு பழிவாங்கினார். அந்த நீதி அவரது வாழ்வில் அழிவை ஏற்படுத்தியது. அவரது கதை ஒரு எச்சரிக்கையாக உள்ளது. சுபாஷ் சந்திர போஸ் தன்னுடைய நண்பர்களுடன் சந்தோஷமாக கழித்தார். அந்த நாட்கள் அவரது மனதில் என்றும் இருக்கும். அவரது மகிழ்ச்சி நம்மை ஊக்குவிக்கும். சுபாஷ் சந்திர போஸ் தனது குடும்பத்தினரை இழந்தார். அந்த இழப்பு அவரது வாழ்வில் ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்தியது. அவர் துக்கம் என்றும் நம் நினைவில் உள்ளது. சுபாஷ் சந்திர போஸ் அறிவின் வெளிச்சத்தில் வாழ்ந்தார். அவரது ஆராய்ச்சி பலருக்கு உதவியது. அவரது கல்வி பல வாழ்வுகளை மாற்றியது. சுபாஷ் சந்திர போஸ் யுத்தத்தில் பல சவால்களை எதிர்கொண்டார். தோல்விகளை எதிர்கொண்ட அவர் துணிவோடு வெற்றியை நோக்கி சென்றார். அவரது தியாகம் நம்மை கவர்ந்தது. சுபாஷ் சந்திர போஸ் வாழ்வில் நம்பிக்கையோடு வளர்ந்தார். அவரது வளர்ச்சி பலருக்கு ஒரு ஆதர்சமாக விளங்கியது. அவரது வாழ்வு ஒரு உத்வேகமாக உள்ளது. சுபாஷ் சந்திர போஸ் இசையின் மூலம் அமைதியை கண்டார். அவரது பாடல்கள் பல காதல் கதைகளுக்கு உத்வேகமாக அமைந்தது. அவரது இசை என்றும் நம் காதில் ஒலிக்கும். சுபாஷ் சந்திர போஸ் ஒரு விண்மீன் போல் ஒளிர்ந்தார். அவரது வெற்றி பலருக்கு ஒரு ஆதர்சமாக விளங்கியது. அவரது ஆசை என்றும் நம் நினைவில் இருக்கும். சுபாஷ் சந்திர போஸ் தொழில்நுட்ப புதுமைகளை உருவாக்கினார். அவரது கண்டுபிடிப்புகள் உலக வளர்ச்சிக்கு உதவியது. அவரது திறமை என்றும் நம்மை ஆச்சரியப்படுத்தும்.